த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு அவமரியாதை செய்யப்பட்டது, பிரதமர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு, தேசத்தந்தையான மகாத்மா காந்தி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் அது எல்லாத்தையும் மறந்துட்டு பிரியங்கா காந்தி அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காரியம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்கிட்டையுமே நிறைய எதிர்வினைகள் அப்படின்றத சம்பாதிச்சிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரஸ் கட்சியுடைய பலம் என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை போட்டு அடின்னு அடித்தாலும் அதை பற்றின கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாமல் மீண்டும் மீண்டும் அடி வாங்கிறது அப்படின்றது தான். அது அரசியல் மேடைகளாகட்டும், பொதுவெளிகளாகட்டும், ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ள கூட காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவமரியாதை செஞ்சாலும் கூட அதை பற்றி அவங்களுக்கு கண்டுக்கிறதாவே கிடையாது. அதை கிட்டத்தட்ட தொடச்சு தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் விவகாரமாகட்டும், அதே மாதிரி எஸ்ஐஆர் விவகாரமாகட்டும், இந்த ரெண்டு விவகாரங்கள்லையும் காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அட்டாக் பண்ணியிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒட்டுமொத்த காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. நாடு துண்டாடப்பட்டதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான். வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் கட்சியினர் அவமரியாதை செஞ்சுட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் முன் வச்சப்போ அதுக்கு எதிர்வினை ஆற்றினாங்க காங்கிரஸ் கட்சியினர். ஆனால் எந்த அளவுக்கு அது எடுபட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அது பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமே காங்கிரஸ் கட்சியும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ரொம்ப மோசமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் செய்யப்பட்டிருந்தது. அதே போல எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் நேரு நாட்டுடைய முதல் தேர்தல் நடந்தப்பவே வாக்கு திருட்டில் ஈடுபட்டாரு அப்படின்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப அற்பத்தனமான சில விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியுடைய அத்தனை தலைவர்களும் உட்கார்ந்திருக்கும் பொழுது முன் வச்சிருந்தாங்க. ஏன் ராகுல் காந்தி அவையில் இருக்கும் பொழுதும் கூட நேரு அவர்கள் பற்றியும் காங்கிரஸ் கட்சியை பற்றின மிக மோசமான விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துடைய பெயர்ல இருந்து மகாத்மா காந்தி அப்படின்ற அந்த பெயரை நீக்கிறதுக்கான முடிவுகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து அதை வெற்றிகரமாகவும் செஞ்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான விவாதங்கள் அப்படின்றதும் நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அவமரியாதை செய்யப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை பல தருணங்கள் அவமரியாதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சியுடைய முகமா இருக்கக்கூடிய தலைவர்களை இன்னொரு கட்சியினர் இப்படி பொதுவெளிகள்லையோ இல்லை நாடாளுமன்றத்திலேயோ விமர்சிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும், அவங்க முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கும். அரசியல் நாகரிகம் அப்படின்றத தாண்டி விமர்சனங்கள் அப்படின்றது தனிநபர் தாக்குதலாகவும் கட்டுக்கடங்காமல் போகும் பொழுது அந்த ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்றதெல்லாம் பல தருணங்கள்ல பல கட்சிகள் விட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேரளா மாநிலத்தில் உமன் சண்டியும் அதே மாதிரி இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஃப்ளைட்டில் பக்கத்தில் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே நடக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்கும். அந்த விமர்சனங்கள் அப்படின்றதும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் நார்த் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி வைக்கக்கூடிய தனிநபர் தாக்குதல் விமர்சனங்கள் அப்படின்றதும், ராகுல் காந்தி அவர்கள் மீது காங்கிரஸ் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளவே கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் போதும் கூட இந்த அரசியல் நாகரிகம் அப்படின்றத காங்கிரஸ் கட்சி ரொம்ப அதிக அளவில் நம்புறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இதுக்கு காரணம் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் வழங்கிய அந்த டீ பார்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ரொம்ப விசித்திரமான விஷயம் அப்படின்னா,
கடந்த மக்களவை கூட்டத்தொடர் நடந்துச்சுல்ல, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நம்ம வந்து இந்த டீ பார்ட்டியை புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். அதே வகையில் புறக்கணிக்கவும் செஞ்சிருந்தார். ஆனால் இந்த முறை மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இந்த நழுவல்கள் நடந்தப்போ அவர் இந்தியாவில் இல்லை, அவர் ஜெர்மனியில் இருந்தார். அட் த சேம் டைம் கடந்த முறை ராகுல் காந்தி எடுத்த முடிவுக்கு மாற்றாக பிரியங்கா காந்தி இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மத்திய அரசு கூட்டி இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்கள் கூட்டி இருக்கக்கூடிய அந்த டீ பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்கிறாரு. 20 நிமிஷத்துக்கு மேல அந்த டீ பார்ட்டி அப்படின்றது நடந்திருக்கு. பக்கத்திலேயே ஓம் பிர்லா அவர்கள் இருந்திருக்கிறாரு, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருந்தாரு, அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி உட்கார்ந்திருந்தாரு. இவங்க எல்லாரு கூடயும் ரொம்ப சகஜமா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் பிரியங்கா காந்தி இருந்ததை பார்க்க முடியுது. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அந்த டைம்ல தான் அந்த 3 நாடுகளுக்கு, ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு போயிருந்தாரு. அந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் பிரியங்கா காந்தி கேட்குறாங்க. நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரியான ரொம்ப மழுப்பலான பதில்களை அவர் கிட்டத்தட்ட அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியும். ஓகே, வந்துட்டீங்களா, எங்க கிட்ட வந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் தான் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சுது. வெறும் பிரியங்கா காந்தி மட்டும் இல்லை, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பலரும் இந்த டீ பார்ட்டியில் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமா திமுகவிலிருந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரான ராசா அவர்கள் கலந்துகிட்டு இருக்கிறாரு. திமுகவை எந்த அளவுக்கு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாமும் நம்ம பார்லிமெண்ட்ல பார்த்துருக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தேநீர் விருந்துகளை தமிழ்நாடு அரசே புறக்கணிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவும் மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் அழைத்த அந்த டீ பார்ட்டியை அவங்களும் புறக்கணிக்காம அவங்களும் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயமாகவும் பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. பட் ஆனால் என்னன்னா, இடதுசாரிகள் இதுல யாருமே கலந்துக்கல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், அவங்க இந்த ஆப்போசிஷன்ஸுடைய இந்த கூட்டணியில அவங்க இல்லாம மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கொடுத்த அந்த டீ பார்ட்டியை புறக்கணிச்சிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதிர்கட்சிகளை அவங்க மதிக்கிறதே இல்லை, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அவங்க நடக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் மாண்பெல்லாம் இதுல பார்க்க முடியாது. ஒரு நல்ல அரசியல் கட்சியா இருக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறாங்க அப்படின்னும் பட்சத்துல நம்ம அதை ஏத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இதெல்லாம் நம்ம வந்து செய்யவே கூடாது அப்படின்றது அவங்க தரப்பு ஒரு நியாயமா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்கா காந்தி இப்படி கலந்துகிட்டு இருக்கக்கூடாது, மகாத்மா காந்தியை அவமரியாதை செஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி வெக்கமே இல்லாம பிரியங்கா காந்தியால இந்த ஒரு டீ பார்ட்டியில போய் கலந்துக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க எழுப்பி இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களாக தான் காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து சொல்லப்படுது. இருவேறு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இந்த ஒற்றை டீ பார்ட்டியால காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உருவாகியிருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இப்ப பிரியங்கா காந்தி அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க இந்த டீ பார்ட்டியில கலந்துகிட்டது அப்படின்றது ஒரு அரசியல் மாண்புடன் பார்க்க வேண்டிய விஷயமா, இல்ல இதை மெச்சூர்டா அணுகி இருக்கணும், காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்ப்பை இன்னும் வலுவா கொடுத்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.